வணக்கம் உறவுகளே, இது உங்கள் டூட்டி ஜோஜோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் அப்பா கடையில இருந்துட்டு நெத்திலி மீன் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம எல்லாருமே வந்து சிக்கன் சில்லி சாப்பிட்ருப்போம், கோபி சில்லி சாப்பிட்ருப்போம். ஆனா சில்லி நெத்திலி சாப்பிட்ருப்போமா? நம்ம இன்னைக்கு செய்யலாமா? ஸோ அப்பா கடையில இருந்து எடுத்துட்டு வந்த நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கமா. அதுல கொஞ்சோண்டு சால்ட், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது கொஞ்ச நேரம் 15 minutes மேரினேட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருந்த மீனை வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு முன்னும் பின்னுமா மாத்தி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீனோட முள்ளை நம்ம தனியா வந்துட்டு பிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலா செய்யும் போது நம்மளுக்கு வந்து முள்ளு வந்து தொண்டில சிக்கிடக்கூடாது. அதனால நம்ம வந்து முள்ளை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்து அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நாங்க வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஊத்திட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருசீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்குமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் பாதியில வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் அதுல வந்து சாப் பண்ணி அதில் நம்ம சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருந்த மீனையும் அதோட சேர்த்து கொஞ்சமா முன்னும் பின்னுமா மாத்தி திருப்பி விட்டு நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிண்டிட்டோம்னா மீன் உடைஞ்சிரும். அதுல கடைசியா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு மிளகாய் வந்து வெட்டி சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, அட்டகாசமா நம்ம ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியா ரெடி ஆயிட்டு. இது உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தலாமா? ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா அப்பா கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருந்த சீலா மீன் குழம்பு, மண்டை துண்டு எல்லாமே போட்டு அம்மா குழம்பு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பப்பாளி, அதுக்கப்புறமா ஜாக் ஃப்ரூட் வெட்டி வச்சிருக்காங்க. சீலா மீன் ஃப்ரை, பிரான் ஃப்ரை, சில்லி நெத்திலி, பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல், லாஸ்டா எக். கண்டிப்பா இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நாள் தொடங்கட்டும் இனிய உணவோடு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பாய்.